வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கைது, 29 வரை விளக்கமறியல். செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு ஆரம்பம். புதைந்துள்ள மர்மங்கள் வெளியாகுமா? மே தின கூட்டத்தில் இணையுமாறு ஐதேகவுக்கு சஜித் பகிரங்க அழைப்பு. அரசின் மோசடிகளை மூடிமறைக்க விட வேண்டாம். ஓய்வில் இருந்தபடி சகாக்களுக்கு ரணில் அறிவுறுத்தல். மீண்டும் அதிகாரத்தை கோருவதற்கு நாமலுக்கு என்ன தார்மீக உரிமையுண்டு? நாட்டை வழிநடத்த சஜித்துக்கே தகுதியுண்டு என்றும் கேஷா விதானகே எம்பி முழக்கம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற நீதிவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் இன்று காலை 9 மணியளவில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து அகழ்வு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அகழ்வு பணிகளின் ஆரம்ப கட்டமாக புதைக்குழி வளாகத்தை சூழவுள்ள பகுதிகளில் வளர்ந்துள்ள புதர்களை அகற்றி நிலத்தை துப்புரவு செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செம்மணி மனித புதைக்குழியில் முன்னதாக 2 கட்டடங்களாக அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. முதலாம் கட்டத்தின் போது 9 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. 2ஆம் கட்டத்தின் போது 45 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி 54 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளின் போது தடயவியல் அகழ்வாய்வு தளங்கள் 1 மற்றும் 2 ஆகியவற்றிலிருந்து மொத்தமாக 240 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 239 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் மூலம் மேலதிக தடயங்கள் மற்றும் சான்றுகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்துமயான புதைகுழி வழக்கு மீண்டும் இன்றைய தினம் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 அன்று 3ஆம் கட்டத்துக்கான அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் நேரடியாகவே அகழ்வு பணிகள் நடைபெற்ற செம்மணி சிட்டுப்பாத்தி இந்துமயானத்திலேயே வழக்கு அழைக்கப்பட்டு காலை 8:30 மணியிலிருந்து தற்போது வரை அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது. அகழ்வு பணிகளினுடைய மொத்த நாட்களாக 3ஆம் கட்டம் 56 நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு 56 நாட்களுக்கான பாதீடு நீதியமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இது 2 வார கால அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் முதலாம் நாளான இன்று ஆரம்பகட்ட வேலைகள் பூர்த்தியாக்கப்பட்டு குறித்த அகழ்வு பணி நடைபெறுவதற்கான பிரதேசமானது முழுமையான அளவில் சுத்தப்படுத்தப்பட்டதோடு ஒரு பகுதி மட்டும் அகழ்வு பணிக்கான ஆரம்பகட்ட வேலைகளுக்காக அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் எந்த விதமான மனித எச்சங்களும் அடையாளம் காணப்படவில்லை. சத்திர சிகிச்சையின் பின்னர் நாடு திரும்பி மருத்துவ கண்காணிப்பில் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து தனது நெருக்கமான அரசியல் சகாக்களுடன் முக்கிய ஆலோசனைகளை முன்னெடுத்துள்ளார். கடந்த வாரம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல்களில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் பங்கேற்றனர். முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியிலிருந்து விலகியமைக்கான உண்மை பின்னணியை அரசு நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க இதன்போது வலியுறுத்தினார். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிடுமாறு பேராசிரியர் GL பீரிஸுக்கு அவர் பணிப்புரை விடுத்தார். தற்போதைய அரசுக்கு சரியான திசையை காட்ட எத்தனை பேர் ஆலோசனை வழங்குகின்றார்கள் என ரணில் இதன்போது கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து அவர் மேலும் சுட்டிக்காட்டியதாவது, ஒருபுறம் ஏரான் விக்ரமரத்னவை உள்வாங்க முயற்சிகள் நடக்கின்றன, மறுபுறம் ஹர்ஷ டி சில்வாவிடம் ஆலோசனைகள் பெறப்படுகின்றன. ஏரான் விக்ரமரத்னவை இவ்வாறான பதவிகளுக்கு கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு நிலவுகின்றது. இந்த திரைமறைவு பேச்சுக்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது மர்மமாகவே உள்ளது என்றார். அரசுக்கு எதிராக எழுந்துள்ள மோசடி குற்றச்சாட்டுக்களை மூடிமறைக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று சாடிய அவர், வாக்களித்த மக்களை முட்டாள்களாக்க அரசு முற்படுகின்றது என்றும் தெரிவித்தார்.
எனவே உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சி வலுவாக செயற்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க இதன்போது அறிவுறுத்தினார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி மக்களை ஏழ்மையாக்கி ராஜபக்சக்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை கோருவதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் கிடையாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்தார். கொலன்னாவு பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், கடந்த கால ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையிலேயே மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இதுவரை நிறைவேறவில்லை. கடந்த 1.5 வருட கால ஆட்சியில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் அவற்றுக்கு அமைச்சரவை பொறுப்பேற்காமல் அரசு அதிகாரிகளே பலியாக்கப்படுகின்றனர். மகிந்தானந்த ஆளுத் கமகே, ரோஹித் அபே குணவர்த்தன உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் மீது முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்றார். பொருளாதார மீட்சி பற்றி நாமல் ராஜபக்ச பேசுவது வேடிக்கையானது என்று சுட்டிக்காட்டிய கேஷா விதானகே, கோட்டபய ராயபக்சவின் காலத்தில் நாடு வங்குரோத்து அடைந்தபோது அந்த அமைச்சரவையில் அனைத்து ராஜபக்சர்களும் அங்கம் வகித்தார்கள். அவர்கள் மீதான வெறுப்பால் தான் மக்கள் அனுரகுமாரவை தெரிவு செய்தார்கள் என்றார். 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பலர் இப்போதே தயாராகி வருகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர், இந்த நாட்டை வழிநடத்துவதற்கான தகுதியும் முதிர்ச்சியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு மாத்திரமே உண்டு என்றும் தனது உரையில் மேலும் தெரிவித்தார். கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இன்று இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பெரியபுலான் பகுதியிலுள்ள காணியொன்றின் உரிமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் நீண்டகாலமாக பிரச்சினை நிலவி வருகின்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை குறித்த காணிக்குள் இரு தரப்பினருக்கும் இடையில் கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இந்த வாய்த்தக்கத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது கைத்துப்பாக்கியை காட்டி எதிர்த்தரப்பினரை மிரட்டும் காட்சிகள் அடங்கிய காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் மீது பெண்ணொருவர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தும் காட்சியும் அதில் பதிவாகியிருந்தது. கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டியமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த இளவாலை போலீசார் இன்று திங்கட்கிழமை வாக்குமூலம் வழங்குவதற்காக அர்ச்சுனா ராமநாதனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருந்தனர். அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்த கைத்துப்பாக்கியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினரை மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் போலீசார் ஆஜர்படுத்திய வேளை அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை தன்னை தாக்கி அச்சுறுத்தியதாக அர்ச்சுனா ராமநாதன் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பெண்ணொருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். அவர் நேற்று மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள மே தின பேரணியில் தம்மோடு கைகோக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். மே தினம் தொடர்பாக இன்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள காலாவதியான அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்த அவர், தற்போதைய அரசியல் சூதாட்டங்களிலிருந்து விலகி கொள்கை அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தருணம் இது என்றும் குறிப்பிட்டார். சமூக ஜனநாயகம் மற்றும் சமூக சந்தை பொருளாதாரத்தை மையமாக கொண்ட நடுத்தர பாதையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அனைவருக்கும் சௌபாக்கியத்தை ஏற்படுத்தும் எமது வேலை திட்டத்தில் கைகோக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைத்து மக்களுக்கும் மிகுந்த மரியாதையுடன் அழைப்பு விடுக்கின்றேன். இதற்கமைய எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி கொழும்பு மாளிகாவத்தை BD சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ள பாரிய மே தின கூட்டத்தில் லட்சக்கணக்கில் திரண்டு ஒன்றிணையுமாறு பகிரங்க அழைப்பு விடுக்கின்றேன் என்றார்.